கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், நம்மை போஷிப்பதற்கும், நம்மை நடத்துவதற்கும், நம்மை ரட்சிப்பதற்கும், அழிவிலிருந்து மீட்பதற்கும், நம்மை காப்பாற்றுவதற்கும், நமக்கு உதவி செய்வதற்கும் இந்த பூமியிலே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்னேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, என்னை விசாரிப்பதற்கு இந்த பூமியில் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கும், என்னை ஆற்றுவதற்கும், எனக்கு உதவி செய்வதற்கும் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். இயேசு இருக்கிறார் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறதற்கு. இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள். இயேசுவே என்னை ஆசீர்வதிங்கள், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கள், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள், என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கள், என் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிங்கள், என் ஊழியத்தை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபம் செய்வீர்களானால், உங்களுக்கு தோன்றுகிற வார்த்தையை இயேசுவிடத்திலே சொல்வீர்களானால், அவர் உங்களை விசாரித்து ஏற்ற காலங்களிலே, ஏற்ற நேரங்களிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.